தங்கம் இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம பலருக்கும் ஒரு விதமான ஆர்வம் வந்துடும். கடந்த 2 வருஷமா தங்கத்தோட விலை ஒரு நிலையான பிரம்மாண்டமான ஏற்றத்தை கண்டிருக்கு. அக்டோபர் மாசத்துல ஒரு அவுன்ஸ் தங்கம் வரலாறு காணாத அளவுக்கு $4,300 தாண்டி ஒரு புதிய சாதனையை படைச்சது. இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருந்தாலும் போன வருஷம் இதே நவம்பர் மாதத்துல ஒரு அவுன்ஸ் தங்கம் வெறும் $2,000 மேல தான் இருந்துச்சு. ஆனா இப்போ $4,100 மேல வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரே வருஷத்துல விலை கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாகி இருக்கு. இந்த தங்க வேட்டை இன்னும் எவ்வளவு நாளைக்கு தொடரும்? 2026ல தங்க விலை இன்னும் ஏறுமா இல்ல சரியுமா? வாங்க நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு விரிவா பார்க்கலாம். இந்த பயங்கரமான விலை உயர்வுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. உலக அளவுல விலைவாசி உயர்வு, அதாவது பணவீக்கம் அதிகரிச்சிருக்கிறது, பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, அப்புறம் சீனா மாதிரி பல நாடுகள்ல மத்திய வங்கிகள் டாலரை நம்பாம தங்கத்தை வரலாறு காணாத அளவுக்கு வாங்கி குவிக்கிறதுன்னு பல காரணங்கள் இருக்கு. சரி, 2026ல தங்கம் விலை எப்படி இருக்கும்? பல நிபுணர்கள் தங்கத்தோட விலை 2026லையும் தொடர்ந்து ஏறும்னு தான் கணிக்கிறார். உலக தங்க கவுன்சிலோட சந்தை நிபுணர் ஜோசப் கவாடோனி என்ன சொல்றாருன்னா, 2026ல தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கான மூலோபாய காரணங்கள் ரொம்ப வலுவா இருக்குன்னு சொல்றாரு. அதாவது நம்ம முதலீட்டு போர்ட்ஃபோலியோவை பன்முகப்படுத்துறதுக்கும் திடீர்னு ஏற்படுற பொருளாதார மாற்றங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் தங்கம் ஒரு சிறந்த கருவியா இருக்கும்னு அவர் சொல்றார். பலரும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வர்ற பணவீக்கத்துல இருந்து தப்பிக்க ஒரு பாதுகாப்பான புகலிடமா தங்கத்துக்கு மேலதான் முதலீடு செய்வாங்க. டாலரோட மதிப்பு இன்னும் சரிய வாய்ப்பு இருக்கிறதுனால தங்கத்தோட விலை உயர இன்னும் நிறைய இடம் இருக்குன்னு ஒரு நிபுணர் சொல்றாரு. சரி, எவ்வளவு தூரம் விலை ஏறும்? அது பல விஷயங்களை பொறுத்தது. புவிசார் அரசியல் பதற்றங்கள், பணவீக்கம், அமெரிக்க வட்டி விகித முடிவுகள், மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கம் வாங்குறதுன்னு பல காரணிகள் தங்கத்தோட விலையை தீர்மானிக்கும். இப்போதைக்கு சந்தை கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த வருஷம் தங்கம் விலை ஒரு அவுன்ஸுக்கு $4,000 இருந்து $5,300 வரைக்கும் போகணும்னு சொல்லுது. நம்ம ஊர் கணக்குப்படி சொல்லணும்னா இப்போதைய தங்க நிலவரப்படி 1 கிராம் தங்கம் தோராயமா 10,000 இருந்து 13,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பவுன் தங்கம் 80,000 இருந்து 1,04,000 ரூபாயை தாண்டலாம் அப்படின்னும். ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஏறின விலை இறங்கவும் செய்யலாம் இல்லையா? தங்கத்தோட இந்த தொடர் ஓட்டம் என்றைக்காவது ஒரு நாள் நிற்கத்தான் செய்யும். சில நிபுணர்கள் 2026ல அந்த நிலைமை வரலாம்னு சொல்றாங்க. ஒருவேளை மத்திய வங்கிகள் விலை ரொம்ப ஏறிச்சுன்னு சொல்லி தங்கம் வாங்குறத குறைச்சிட்டாங்கன்னா தங்கத்தோட விலை சரிவை சந்திக்கலாம். அப்படி சரிஞ்சாலும் ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்காது. ஒரு அவுன்ஸ் தங்கம் சுமார் 3,500 வரைக்கும் வரலாம்னு கணிக்கிறாங்க. இந்திய மதிப்பில் சொல்லணும்னா 1 கிராம் தங்கம் சுமார் 8,500 ரூபாய்க்கு வரலாம். சரி, இப்போ நாம என்ன செய்யணும்? தங்கம் வாங்கலாமா வேண்டாமா? பல நிபுணர்கள் தங்கம் விலை இன்னும் உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதால இப்போ தங்கம் வாங்குறது ஒரு நல்ல முடிவா இருக்கலாம். குறிப்பா பணவீக்கத்துல இருந்தோ இல்ல பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்கள்ல இருந்தோ உங்க முதலீட்டை பாதுகாக்க நினைச்சா தங்கம் ஒரு நல்ல சாய்ஸ். தங்கம் வாங்குறதுக்கு பல வழிகள் இருக்கு. நேரடியா தங்க கட்டிகள், நாணயங்களை வாங்கலாம். இல்ல கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு செய்யலாம். ஏன் சின்னதா 0.1 கிராம் தங்கம் கூட வாங்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் கோல்டு ஓனர்ஷிப் முறைகளும் இப்போ இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா தங்கம் விலை அடுத்த வருஷம் பவுனுக்கு 1,00,000 தொட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் இறங்கினாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நம்ம முதலீட்டு போர்ட்ஃபோலியோல தங்கத்துக்கு எப்பவுமே ஒரு முக்கியமான இடம் உண்டு. இந்த விலை ஏற்ற இறக்கத்தை பார்த்து பயப்படாம தங்கத்தை ஒரு நீண்ட கால முதலீடா உங்க முதலீடு திட்டத்துல ஒரு பகுதியா பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். சந்தையை கணிக்க முயற்சி செய்யாம விலை குறையும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்க்கிற டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் முறையை பின்பற்றது ஒரு சிறந்த உக்தியா இருக்கும். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.